ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். பச்சை பட்டாணியை வச்சு நம்ம வண்டிக்கடை சுண்டல் இல்லைன்னா மசாலா பூரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை பட்டாணியை நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் இதை நம்ம பச்சை பட்டாணியை போட்டு நல்லா தண்ணியை ஊற்றி நம்ம ஒரு 6-7 விசில் விட்டு நல்லா இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன். பெரிய வெங்காயம் நல்லா ஒன்று எடுத்துக்கோங்க. நான் குட்டி குட்டியாக தக்காளி என்கிட்ட இருந்தது, அதனால் நான் 3 எடுத்திருக்கேன். இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் வரமிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும், சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க, கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதுதான் தேவையான பொருள். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாமே அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு அரைக்க தேவையில்லை. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் தான் நம்ம அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம வாணால் வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணால் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். இந்த எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாம் இதில் வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க, கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க, சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா இது நல்லா இன்னும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சு வரட்டும். சுண்டல் நல்லா வெந்துருச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி நம்ம ஊற்றணும் இல்லையா, அரைச்சி ஊற்றி இருக்கோம், வணக்கணும் இல்லையா, அதுவும் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் இந்த சுண்டலை இதில் கொட்டிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுண்டலில் தான் உப்பு போட்டிருக்கோம். நாம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நாம் இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த டைமே மல்லித்தலை போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நாம் வேணும்னா பானிபூரிக்கு வடகம் இருக்கு இல்லையா, பானிபூரி பூரி பொரிச்சு நம்ம பூரியும் போட்டோம்னா மசாலா பூரி போட்டு மேலே இதை ஊற்றி சாப்பிட்டோம்னா மசாலா பூரி. வெறும் இதை மட்டும் போட்டு மேலே ஆனியன் கேரட்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு இது மசாலா சுண்டல். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. பானிபூரி வடகம் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அதை இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நாம் பொரிச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி நாம் எடுத்து வச்சிருக்கிற எல்லா பூரியும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இப்போ 2 போட்டுக்கோங்க. போட்டுட்டு எடுத்துக்கலாம். பானிபூரியெலாம் நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிடணுங்கிறதுல வீட்லேயே இந்த பூரி வாங்கி வச்சு நாம் செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அழகாக பொரிஞ்சு வந்திருக்கு. சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. பூரியும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா பொடி பண்ணலாம். அதுக்கு பூரியை இப்படி உடச்சி போட்டுக்கோங்க.
எங்கள் குட்டீஸ்க்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும். அதனால் சரி வீட்டிலையே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்லேயே இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இதை செஞ்சாச்சு, பூரி போட்டாச்சு. இதில் வந்து நாம் வந்து சுண்டல் எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் கேரட்டு வேணும்னா போட்டுக்கோங்க, ஆனியன்லாம் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து ஆனியன் வந்து போட்டுக்க மாட்டோம், நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். மசாலா பூரி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.